இறந்தவங்களோட உடலுக்கு சிவன் கோவில், அதுவும் சிவபெருமானுடைய கருவறையில சிவனுக்கு சாத்தப்பட்ட மாலை மற்றும் வஸ்திரத்தை இந்த ஊர்ல யார் இறந்து போனாலும் அந்த இறந்து போன நபரை இந்த சிவன் கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ்ல வச்சு சிவபெருமானுடைய கருவறையில சாத்தப்பட்ட மாலை மற்றும் வஸ்திரத்தை போட்டு சிவபெருமானோட ஆசியோட மறுஜென்மம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பிணங்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோவிலை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 6வது செஞ்சுரியில கட்டப்பட்ட கோவில். நாயன்மார்களான அப்பர், சுந்தரர் இவங்கெல்லாம் இந்த கோவிலை பத்தி பாடவும் பாடியிருக்காங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்பயுமே நார்மலா எல்லா ஊர்லயுமே யாராவது அந்த ஊர்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கோவிலுடைய நடை மற்றும் கருவறை அப்படிங்கிறது சாத்தப்பட்டிருக்கும். ஆனா இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கண்டிப்பா இந்த கோவில் சாத்தப்படாது, அந்த கருவறையும் சாத்தப்படாது. அதுக்கு பதிலாக தான் இந்த கோவிலுடைய நடை மற்றும் கருவறை திறந்து இறந்த பிணத்தை எடுத்துட்டு வந்து இந்த கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ்ல வச்சு வாசல்ல சிவபெருமானுக்கு சாத்தப்பட்ட மாலை மற்றும் வஸ்திரத்தை போட்டு அந்த இறந்த பிணத்திற்கு சிறப்பா வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தான் ஸ்ரீ காய ரோகண சுவாமி டெம்பிள். இந்த கோவிலை கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, கர்ம வினை, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் தான் ஸ்ரீ காய ரோகண சுவாமி டெம்பிள். ஸோ விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே தகவலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.